தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? உதயநிதி அவரோட படங்கள்ல ஒரு கொள்கை இருக்கும், ஆனா விஜயோட படங்கள்ல அப்படி கொள்கை இருக்காது. மரியாதைக்குரிய அமைச்சர் பொன்முடி வந்து விஜயோட படங்களை இது வரைக்கும் பார்க்கலாம், இனிமே உங்களுக்கு நேரம் தான் போயிட்டு பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க கபி யாங்க மயிலாடுதுறை. இது வேகத்தளபதி. நம்ம இன்னைக்கு இந்த சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் விஜய் சினிமா துறையில வந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் நோக்கி விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த விமர்சனங்களை தாண்டி அவரோட வளர்ச்சிக்கு விஸ்வரூப அளவுல இருக்கு, அது யாராலையும் மறுக்க முடியாது. தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உதயநிதி அவர்களும் விஜய் அவர்களும் ரெண்டு பேருமே நடிகர்கள் தான், ஆனா உதயநிதி அவரோட படங்கள்ல ஒரு கொள்கை இருக்கும், ஆனா விஜயோட படங்கள்ல அப்படி கொள்கை இருக்காது அப்படின்னு ஒரு முரண்பாடான கருத்தை வச்சிருக்காரு. ஏன்னா உதயநிதி அவரோட படங்களை பார்த்தோம்னா, மனிதனா இருக்கட்டும், மாமன்னனா இருக்கட்டும், வெஞ்சிக்கு நிதியா இருக்கட்டும், இப்படி ஒரு விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு 3 படங்கள்ல சொல்லலாம். அது கொள்கை ஓரளவு கண்டென்ட் நல்லா இருக்கும். ஆனா மத்தபடி அவர் நடிச்ச படங்களா இருக்கட்டும், கண்டென்ட் எல்லாமே ஆவரேஜா தான் இருக்கும். ஆனா தளபதி அவர்கள் சினிமா நுழைஞ்ச அந்த பர்டிகுலர் டைம்லயே மாண்புமிகு மாணவங்கிற ஒரு படம் பண்ணுவாரு. அதுல பேசின அவரோட அரசியல் வசனங்களா இருக்கட்டும், அதற்கப்புறம் வந்த தமிழனா இருக்கட்டும், சர்க்காரா இருக்கட்டும், கத்தி, வேலாயுதம், துப்பாக்கி அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவரோட படங்கள் எல்லாமே மக்களோட வாழ்வியல் பேசும்படியான படம் தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவரோட பாடல் வரிகளை கூட தீப்பந்தை எடுத்து தீண்டாமை கொடுத்ததா இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொரு படமும் அவர் ஒரு மக்களோட வாழ்வியல் பேசுற படமாகவும், மக்களுடைய கருத்துக்களை பேசுற படமாகவும் தான் அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அமைச்சர் பொன்முடி அவர்கள் எதை வச்சு இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. மரியாதைக்குரிய அமைச்சர் பொன்முடி அவர்கள், நீங்க விஜயோட படங்களை இது வரைக்கும் பார்க்கலாம், இனிமே உங்களுக்கு நேரம் இருந்தா போயிட்டு பாருங்க. நீங்க பார்க்கலாம்னு பரவாயில்ல, ஆனா எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலையும் ஒருத்தவங்களை நம்ம தூக்கி பேசுறதுக்காக இன்னொருத்தவங்க நம்ம தாழ்த்தி பேசக்கூடாது. தாழ்த்தி பேசி நம்மளோட தகுதியை நம்மளே குறைஞ்சிக்க கூடாது. தளபதி விஜய் அவர்களால 2026 ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரும் நாங்க நம்புறோம். 2026 களத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தளபதி பத்தி நியூஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை பாருங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நண்பா, நண்பிகள், தோழா, தோழர்கள், கழக உறுப்பினர்கள், மக்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.